முடிச்சுட்டான் போங்க நண்பர்களே, முடிச்சுட்டான் போங்க. டாஸ்க் பீஸ்ட் வேலையை காட்டிட்டான் ப்ரோ. எப்ப ரயானே என்னப்பா இந்த மாதிரி பறந்து பறந்து ஆடிட்டு இருக்க, எப்ப கால்கையில அடிபட்டா கூட இந்த டாஸ்க் அடிச்சே ஆகும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பறந்து ஆடுறியப்பா, வேற லெவல் போ. ஆனா சத்தியமா இந்த இடத்துல ஒன்று புரிஞ்சுக்கணும் ப்ரோ, டாஸ்க்கை வச்சது மட்டும் தான் பிக் பாஸ், ஓகேவா? அவர் பாட்டு வச்சுட்டு அதுக்கு 4 ரூல்ஸை போட்டு போயிட்டாரு. ஆனா அந்த டாஸ்க்கை மொத்தமா எடுத்து நடத்திட்டு இருக்கிறது யாரு தெரியுமா? ரயான் தான். அவனுக்கு ஏத்த மாதிரி இந்த டாஸ்க்கை திருப்பிக்கிட்டான் ப்ரோ. ரொம்ப தெளிவா பிளே பண்றான். நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க ப்ரோ ரயான் ரொம்ப ஃபாஸ்டா ஓடுறான் ப்ரோ, அதனால இந்த கேம் அவனுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டான். அது மட்டும் இல்ல, ஃபாஸ்டா ஓடுறது மட்டும் இல்ல, அவன் ரொம்ப தெளிவா ஒவ்வொரு ரவுண்ட்லயும் யாரை தூக்கணும் அடுத்த ரவுண்ட் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், எந்த ஆள் அடிச்சா நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியா விளையாடலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா ப்ளே பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா பிளான் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம எந்த நபர்களெல்லாம் வெளியே எடுத்துட்டா அவனுக்கு ஏத்த ஆட்கள் எந்த ஆட்கள் உள்ள வச்சு அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கிறான். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் 2 பேர் எவிக்ட் பண்ணது யாரு? முத்துக்குமரன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 பேர் யார் எவிக்ட் பண்ணா? முத்துக்குமரன். ரொம்ப தெளிவா அருணையும் ராணாவும் எவிக்ட் பண்ணா. அதுக்கான காரணம் என்ன? அவங்ககிட்ட ஆல்ரெடி பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? அது ஒரு ரீசனை சொல்லி எவிக்ட் பண்ணா. ஆனா அந்த 2 பேர் எவிக்ட் பண்ணும்போது நல்லா உனக்கு கவனிச்சுனா முத்துக்குமரன் செம ஃபாஸ்டா ஓடி இருப்பான். எப்படியே முத்துக்குமரன் செம ஃபாஸ்டா ஓடி இருப்பான். இத ரயான் வந்து பயங்கரமா நோட் பண்ணிட்டான். ரயான் நோட் பண்ணி வீட்டுக்குள்ள கூட சொல்லிருப்பான், முத்துக்குமரன் செம ஃபாஸ்டா ஓடுறான், ஒரு மாதிரி எனக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கான், அவனுக்கு பின்னாடி தான் நான் ஓடி வரேன், அவனை பிடிக்க முடியல, எனக்கு ஒருபடி முன்னாடி போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தான். அப்பவே ரயான் நோட் பண்ணிட்டான். அடுத்தது முத்துக்குமரனை தூக்குனா இந்த கேமை நம்ம கைக்குள்ள எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி 3வது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது நல்லா கவனிச்சுனா முத்துக்குமரனும் ரயானும் ஒரே இடத்துல இருப்பானோ. எப்படியே முத்துக்குமரன் ரயான் 2 பேரும் ஒரே இடத்துல இருப்பானோ, பிச்சு பிடிங்கி ஓடி வரணும். இதுல யாருமே குறை சொல்ல போறது இல்ல ப்ரோ. 2 பேரும் அவனுக்கான கேமை போட்டிருக்காங்க. 2 பேரும் பிச்சு பிடிங்கி ஓடி வரும்போது ரயான் என்ன பண்ணுவானா, கரெக்டா முத்துக்குமரனுக்கான போட்டோ எடுத்துறான். கரெக்டா முத்துக்குமரனுக்கான போட்டோ எடுக்கும்போது பின்னாடி வந்த தீபக்கண்ண அவர் ஒரு மாதிரி ஸ்லிப் ஆகி ரயானை மோதிடுவாரு. ரயானை மோதுனா ரயான் அந்த ஒரு மாதிரி தள்ளாடி சைடுல இருக்க அந்த கம்பியில காலை கொண்டு இடிச்சு ஒரு மாதிரி புரண்டு அந்த பக்கம் விழுவான். ஆனா ரொம்ப தெளிவா விழுறான் ப்ரோ, ரொம்ப தெளிவா விழுறான். நிறைய அதான் எம்எம்ஏ பிளேயர் அப்படிங்கிற நமக்கே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ரொம்ப தெளிவா அவனுக்கு தெரியுது எப்படி விழுந்து அடிப்படும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு நேக்க அப்படி சுத்திட்டான். அப்படி சொல்ற அப்படி சொருகி ஒரு மாதிரி சுத்தி உளுந்து திருப்பி எந்திரிச்சு ஓடி வந்து போட்டோ வச்சிட்டான். போட்டோ வச்சிட்டான் ப்ரோ. அதுல பார்த்தா கால்ல அவனுக்கு பயங்கரமான அடி, கால்ல அடிபட்டு கால்ல அப்படி ஒரு கீழே கீச்சிரு. கால்ல அடி மட்டும் இல்ல, நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம் அவனுக்கு கால் தான் பயங்கரமான அடி, கால் மட்டும் இல்ல ஷோல்டர் செம்மையா அடி வாங்கி இருந்திருக்கு. அவன் அந்த இதுலயும் கீழே விழுந்த ஸ்பீடுக்கு எந்திரிச்சு போட்டோ இங்க கொண்டு வச்சு கீழே விழுந்துட்டான். போட்டோ இங்க கொண்டு வந்து வச்சுட்டு தான் அந்த மணி எங்கேயா டம்முன்னு மணி அடிச்சுட்டு தான் அங்க போய் கீழே விழுந்துட்டு இருக்கான். விழுந்த பிறகு அவனை கன்ஃபெஷன் ரூம் கூட்டு போறாங்க. கூட்டு போனா ஸ்ப்ரேகரன் அடிச்சு மாத்திரை கருத்தரன் கொடுத்து கூட்டு வராங்க. கூட்டு வந்தா அவன் அதுக்கப்புறம் ரொம்ப தெளிவா பிளே பண்ண ஆரம்பிச்சான். என்னன்னா தெரிஞ்சு போச்சு ப்ரோ, அவனுக்கு அந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஈடு கொடுத்து பிளே பண்ணது முத்துக்குமார் மட்டும் தான். ஏன்னா அவன் தான் பயங்கர ஃபாஸ்டா ஓடுறான். பின்னாடி பார்த்தா விஜய் விஷால் ஸ்லோவா தான் வரான், தீபக்கன் ஒரு சைடு கொஞ்சம் ஸ்லோவா தான் வராங்க. இப்போ ஜாக்லின், சௌந்தர்யா, பவித்ரா, மஞ்சரி எல்லாம் எதுக்கு விளையாடுறாங்கன்னே தெரியல. அவங்க எல்லாம் சும்மா ஏதோ போட்டி கேட்படி மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா கூட ஏதோ மூவ் பண்றாங்க, பவித்ரா கூட மூவ் பண்றாங்க. ஆனா மஞ்சரி, ஜாக்லின் 2 பேரும் மாத்தி மாத்தி அவங்களுக்கான போட்டோ எடுத்துட்டு மாத்தி மாத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ நான் முன்னாடி சொன்னேன், இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருந்தேன் அவங்க 2 பேரும் ஒரு பிளான் போட்டாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க பக்காவா பிளான் போட்டாங்க. ரயான் ஆடுறான், நம்ம ரொம்ப தெளிவா இருக்கலாம். ஏன்னா ஒரு ரவுண்ட்ல ஒரு போட்டோ தான் எவிக்ட் ஆகும், 2 போட்டோ 3 போட்டோ எவிக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜாக்லினுக்கு பயம் இருந்திருக்கும். ஓகேவா? இதுல ரயான் ஃபாஸ்டா ஆடி ஒவ்வொரு போட்டோ எவிக்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம ஸ்லோவா ஆடினா போதும்னு சொல்லிட்டு ரயானை ஃப்ரெண்ட்ல விட்டு இவங்க ரொம்ப ஸ்லோவா ஆடிட்டு இருக்காங்க. இதுல அடுத்த ரவுண்ட் 3வது ரவுண்ட்ல இப்போ முத்துக்குமார் அவுட் பண்ணியாச்சா, அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது விஜய் விஷால் அவுட் பண்ணிட்டான். 4வது ரவுண்ட்ல விஜய் விஷால் அவுட் பண்ணிட்டான். ரொம்ப தெளிவு, செம்ம ஃபாஸ்ட், சரசரன்னு போனா விஜய் விஷால் இதை எடுத்தா. அதே மாதிரி மணி ஒரு அடி, மணி பறக்குது. அப்பா அந்த பெல்லு மேல உனக்கு என்னப்பா கோவம்? அந்த பெல்ல ஒவ்வொரு நேரமும் அடிச்சு பறச்சு விட்டுட்டு இருக்கப்பா, பெல்லு பறந்து போயிட்டு இருக்கு. ஓகேவா? அடுத்த 4வது ரவுண்ட்ல விஜய் விஷால் அவுட், 5வது ரவுண்ட்ல தீபகன் அவுட். நான் சொன்ன கரெக்டா நடந்துட்டா. அந்த 2வது ப்ரோமோல ஒரு சீன் பார்த்திருப்போமே, ஒரு 5 பேர் இந்த கேம் ஆடி இருப்பாங்கல்ல, அந்த 5 பேர் ஃபர்ஸ்ட் அவுட் ஆன பிளேயர்ஸா இருக்கலாம்னு சொல்லி சொன்னா அந்த ஃபர்ஸ்ட் அவுட் ஆன பிளேயர்ஸ் அந்த 5 பேர். ஓகேவா? கரெக்டா இப்போ தெரிஞ்சு போச்சு. 5வது ரவுண்ட்ல தீபகன் அவுட் பண்ணிட்டான். அப்படியே 5வது ரவுண்ட்ல தீபகன் அவுட் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் உள்ள இருக்க 5 பேருக்குமே பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்படியே இதுக்கப்புறம் உள்ள இருக்க 5 பேருக்குமே பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இங்கேயும் அவன் தெளிவான ஒரு பிளே போடுறான். எப்படி இங்கே ஒரு தெளிவான பிளே போடுறான், யாருக்கு அதிகமான பாயிண்ட்ஸ் கிடைக்கணும், யாருக்கு அதிகமான பாயிண்ட்ஸ் கிடைக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கான். 6வது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. 6வது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது பிச்சு பிடிங்கி ரிட்டர்ன் போறான். அப்படியே பிச்சு பிடிங்கி போய் மஞ்சரிக்கான போட்டோ எடுத்தான். மஞ்சரிக்கான போட்டோ எடுத்துட்டு கொண்டு வச்சிட்டான். மஞ்சரிக்கான போட்டோ எடுத்தோன்னே அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு ஒரே சிரிப்பு தான். அவங்களாம் ஒரே ஜாலியா இருக்காங்க. சும்மா நாச்சிக்கா எனக்கு பாயிண்ட்ஸ் வருது இந்த மாதிரி செம ஜாலியா இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா பவித்ராக்கு மேல சிரிப்பு, இந்த பக்கம் பார்த்தா சௌந்தர்யா சிரிப்பு. பூரா பையலும் சும்மா உட்காந்து பாயிண்ட் எடுக்கிறான். பூரா பையலும் சும்மா உட்காந்து பாயிண்ட் எடுத்துட்டு இருக்கான். இவன் தான் கேம் ஆடிட்டு இருக்கான். இவன் மட்டும் சும்மா தனியா கேம் ஆடுறான் ப்ரோ. மட்டும் ஓடுறான், எடுக்காம போய் பெல் அடிக்கான், ஓடுறான், எடுக்காம போய் பெல் அடிக்கான். இவன் தனியா ஒரு கேம் போட்டுட்டு இருக்கான். இவன் தான் டிசைட் பண்றான் யாருக்கு பாயிண்ட்ஸ் போகணும், யாருக்கு பாயிண்ட்ஸ் போக கூடாதுங்கிறத இவன் தான் டிசைட் பண்றான். இந்த மொத்த டாஸ்கையும் ரூல் பண்ணது எனக்கு தெரிஞ்சு இவன் தான். யாரு? ரயான் தான். ரயான் மொத்தமா ரூல் பண்ணிட்டு போயிட்டான். இதுல 6வது ரவுண்ட்ல நம்ம மஞ்சரி அவர்கள் அவுட் பண்ணியாச்சு. சோ மஞ்சரிக்கு 1 பாயிண்ட் கிடைச்சிட்டு, சும்மா நடந்து 1 பாயிண்ட் நண்பர்கள். எவ்வளவு சமசாலியா இருக்குல்ல, சும்மா நடந்து 1 பாயிண்ட். ஓகேவா? இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள 4 பேர் தான் இருக்காங்க. ஒரு பிரேக் விட்டாச்சு. இதுக்கப்புறம் கடைசியா 4 பேர் இருக்காங்க. என்னோட கேஸ்
கரெக்டா இருந்துச்சுன்னா நாலாவதா இப்ப கடைசியா நாலாவதா வெளியே போக போறது எனக்கு தெரிஞ்சு பவித்ரா தூக்கிடும். ஏன்னா கண்டிப்பா ஜாக்லினுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்தே ஆவான். கண்டிப்பா ஜாக்லின் பாயிண்ட்ஸ் கொடுக்காம இருக்க மாட்டான். கண்டிப்பா இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு பவித்ராக்கான போட்டோவை தூக்கிடுவான். இப்படி பவித்ராக்கான போட்டோவை தூக்கிடுவான். அடுத்த கட்டமா அங்கதான் கேம் சேஞ்சிங் மூவ்மெண்ட் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அங்கதான் இன்னொரு சின்ன கேம் சேஞ்சிங் மூவ்மெண்ட் இருக்கும். மேபி கடைசி 3 பேர் இருக்காங்கல்ல, ஜாக்லின், சௌந்தர்யா, ரயான். இந்த இதுல எனக்கு தெரிஞ்சு இதுல ரயான் தான் ஃபாஸ்டா ஓடுவான். ஆனா எனக்கு தெரிஞ்சு மேபி எனக்கு ஒரு சின்ன கெஸ் இருக்கு, சௌந்தர்யாக்கான போட்டோவை ஜாக்லின் அவர்கள் எடுத்துருவாங்களோன்னு தோணுது. கொஞ்சம் வேகமா போய் சௌந்தர்யாக்கான போட்டோ ஜாக்லின் கையில எடுத்தா ஜாக்லின் வேகமா போக மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரயான் ஃபாஸ்டா ஓடுறான். அப்படி இருக்கும்போது ஃபாஸ்டா ஓடுறவன் அந்த இடத்துல ஸ்லோ பண்ண முடியாது. வேணும்னு சொல்லி ஸ்லோ பண்ணி அங்க கொண்டு ஜாக்லின் போட்டோ வைக்க வச்சுட்டான்னா அங்க ஒரு கேம் வந்து கொஞ்சம் பார்ஷாலிட்டி பார்த்த மாதிரி ஆயிரும். அதனால எனக்கு ஐ கெஸ் அந்த ரவுண்ட் மட்டும் ஐ கெஸ் தான் பண்றேன். அந்த ரவுண்ட் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஜாக்லினுக்கான போட்டோ கரெக்டா ரயான் கையில மாட்டிடும், போய் வைப்பான். ஏன்னா கடைசி 2 பேர் பாயிண்ட்ஸ் எனக்கு தெரியும். யாரே ரயான் தான் 5 பாயிண்ட் எடுக்கிறாப்புல, சௌந்தர்யா வந்து 4 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ கடைசி கட்டமாக மேபி எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் வந்து 3 பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை மேபி அங்கே ஒரு ஸ்வாப் இருக்கலாம். பவித்ரா அவர்கள் 3 பாயிண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். மொத்த டாஸ்கையும் அவனுக்கு ஏற்ற மாதிரி ரூல் பண்ணிக்கிட்டான். எப்படியே மொத்த டாஸ்கையும் அவனுக்கு ஏற்ற மாதிரி ரூல் பண்ணிக்கிட்டான். இந்த இடத்துல முத்துக்குமாரனை மட்டும் ஃபர்ஸ்ட் அவுட் பண்ணலனா கண்டிப்பா முத்துக்குமாரன் பயங்கர டஃப் கொடுத்துருமா சொல்ல முடியாது. முத்துக்குமாரன் கண்டிப்பா ரயானுக்கான போட்டோ தூக்கியிருப்பான். அப்படி ரயானுக்கான போட்டோ தூக்கி இருந்தா மொத்த டாஸ்க்கு முத்துக்குமாரன் கையில இருந்திருக்கும். இல்ல இந்த டாஸ்க்ல ஜெஃப்ரி இருந்தா லைட்டா சின்னதை யோசிச்சு பாருங்க. இந்த டாஸ்க்ல ஜெஃப்ரி இருந்தா ஏன்னா இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் வேகமாடுறது, வேகமா ஓடி வரணும். இந்த மொத்த வீட்டில் நான் கவனிச்ச வரதுக்கு இந்த பொம்மை டாஸ்க்ல நான் கவனிச்சேன் ஜெஃப்ரி தான் செம்ம ஃபாஸ்டா இருந்தான். அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி ரொம்ப ஃபாஸ்டா பிச்சு பிடிக்கு வந்து கண்டிப்பா நிறைய போட்டோஸை ஈஸியா அவுட் பண்ணி விட்டுருப்பான். முக்கியமா அப்பவே சௌந்தர்யாக்கான போட்டோ, ஜாக்லினுக்கான போட்டோ, மஞ்சரிக்கான போட்டோலாம் தெரிச்சிருக்கும். அப்பயே அவுட் ஆகி வெளியே போயிருக்கும். ஸோ இந்த இடத்துல ஜெஃப்ரியை நான் மிஸ் பண்றேன். பர்சனலாக நான் ஜெஃப்ரி மிஸ் பண்றேன். மொத்த டாஸ்க்கையும் இப்போ ரயான் அவர்கள் கையில் எடுத்துட்டாப்ல. இதுல வீட்டுக்குள்ள போயிட்டு மஞ்சரி கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் கடுப்புல தான் இருக்காங்க. ஏன் பையன் போட்டோ எடுத்தா எனக்கு மட்டும் 1 பாயிண்டா, என்ன ஜாக்லினுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறியா அப்படின்னு மாதிரி பேசுறாங்க. அப்படி பேசும்போது இவன் சொல்றான், நான் வந்து அப்பெல்லாம் டிசைட் பண்ணல, நான் இந்த டாஸ்க்கை பேஸ் பண்ணி யோசிக்கிறேன். இந்த டாஸ்க்ல அடுத்தடுத்து யாருக்கு பாயிண்ட்ஸ் வரும், யாருக்கு பாயிண்ட்ஸ் போனால் கரெக்டாக இருக்கும், யார் பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் சும்மா இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் போனாலும் வேஸ்ட் அப்படிங்கிறத நான் யோசிச்சு அந்த மாதிரி தான் கேம் ஆடுறேன், அந்த மாதிரி தான் இந்த கேமை கொண்டு போயிட்டு இருக்கேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் ப்ரோ, உண்மையாகவே நான் இந்த டாஸ்க்கை கவனிச்சு வரதுக்கு கடைசி பிளே வரதுக்கு கூட சௌந்தர்யாவும் பவித்ராவும் ட்ரை பண்ணுறாங்க. அப்படியே சௌந்தர்யாவும் பவித்ராவும் ட்ரை பண்ணுறாங்க. ஓடி போய் அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு மூவ்லாம் பண்ணுறாங்க, மூவ் பண்ணி ஓடி வரலாம் ட்ரை பண்ணுறாங்க. லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த ஜாக்லின் ஒருத்தவங்க உள்ள இருக்காங்க இருக்கிறதுல மட்டமான பிளே, ஓடி வர்றது இல்ல, போட்டோ எடுக்கிறது இல்ல, கேட்டா போட்டோ சரிஞ்சு விடுறதுன்னு சொல்றது. பவித்ரா போட்டோ எடுக்கிறாங்க, சௌந்தர்யா போட்டோ எடுக்கிறாங்களப்பா. அது என்னப்பா உங்க 2 பேருக்கு மட்டும் கடைசி வரைக்கும் போட்டோவே கிடைக்காத என்ன? மெதுவா ஓடி வராங்க, சாலி அப்படி மெதுவா ஓடி வந்து போட்டோ எடுக்கிறாங்க. யார் போட்டோ எடுத்தாலும் மஞ்சரி போட்டோ, மஞ்சரி யார் போட்டோனா ஜாக்லின் போட்டோ, 2 பேரும் மாத்தி போட்டோ எடுத்துக்கிறாங்க. இப்படி ஒரு கேவலமான கேம் ஆடி அதில் பாயிண்ட்ஸ் வாங்கணுமா என்ன? இப்படி சும்மா இருந்து ஒரு பாயிண்ட்ஸ் வாங்கணுமா? சரி ஓகே, இது எல்லாமே ரயான் கையில் இருக்கு, நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை ப்ரோ. இது எல்லாமே ரயான் அவருக்கான ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பாயிண்ட் கொடுக்குறாரு, இது நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பட் இது ரயானுக்கான கேம், இதில் நம்ம எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. இது ரயானுக்கான கேம். ரயான் நினைச்சாதான் எல்லாத்தையும் மாற்ற முடியும். கடைசியில் இருக்க 4 பேரும் அவங்க தான் இருக்காங்க. மொத்த கேமே அவன் தான் நினைச்சா மாற்ற முடியல, நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரி ஓகே, இந்த டாஸ்க் முடிச்சு இந்த டாஸ்க்ல பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த டாஸ்க்ல பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ரயானுக்கு 5 பாயிண்ட் கிடைக்குது, சௌந்தர்யாக்கு 4 பாயிண்ட் கிடைக்கும். அதுக்கு 3 பாயிண்ட் தான் யாருன்னு தெரியல, 2 பாயிண்ட் யாருன்னு தெரியல, 1 பாயிண்ட் வந்து மஞ்சரி தெரிஞ்சு போச்சு. ஓகேவா, முடிஞ்சு. நைட் ஒரு டாஸ்க் வைக்கிறீங்களா, அந்த டாஸ்க் எதை பேஸ் பண்ணி வைக்கிறீங்க? அதை தான் விஷால் அவர்கள் இருக்காங்க. விஷால் அவர்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அவுட் ஆன அந்த 5 பேரை வச்சு 10 பாயிண்ட் வைக்கிறீங்களா? யார் கடைசி வரத்து இருக்காங்களோ அவங்களுக்கு 10 பாயிண்டா? அது என்ன டாஸ்க்கு? இது நீங்க ரொம்ப ரொம்ப பார்ஷாலிட்டி பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ. நீங்க உங்களுக்கு தேவைப்படுற ஒரு ஆள் உள்ள இருக்காரு, அவருக்கு எப்படியா பாயிண்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவுட் ஆனவங்கள திருப்பி ஃபர்ஸ்ட் அவுட் ஆன 5 பேரை ரிட்டர்ன் போட்டு ஒரு கேம் ஆடுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல ப்ரோ. இது என்ன கேம்னு எனக்கு சுத்தமா புரியல. சரி ஓகே, நான் தான் சொன்னல இது வேண்டாம் வெறுப்புக்கு தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, அதனால சும்மா நாச்சுக்கு டாஸ்க் வச்சு முடிக்க போறாங்க. புதுசாலாம் டாஸ்க் வைக்க டைம் இல்லப்பா, ஒரே டாஸ்க்கை 2 தடவை பாருங்க அப்படின்னு வைக்க போறாங்க. அதனால தான் அது ரிட்டர்ன் நடக்க போகுது. அது என்ன டாஸ்க் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 3வது 4வது யார் பாயிண்ட்ஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரயானை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க.